ஹாய் மக்களே, நான் உங்கள் சேட்டை பிடிச்சேன் பேசுகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. நம்ம வீட்டில் கைரான் போகிறாங்க. கைரான்னு சொன்னாக்கா இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து 65 கிலோமீட்டர் சவுதி பார்ட்ரு, அதாவது சீசைடு ரோடு, சீசைடு அது பீச்சு, அதாவது நல்ல கடற்கரை, நல்ல ஃபன் பண்ணலாம். நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ராத்திரி மணி இப்போ வந்து 7 ஆச்சு. நாங்கள் போய் சேர்றதுக்கு எப்படியும் 8 மணி ஆயிரும். நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கடற்கரையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம், போகிறோம், கிளம்புறோம். சியூ. சேட்டை பிடிச்சவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேட்டையோட சேர்ந்துறீங்க சேட்டை பண்ணுறதுக்கு. ஓகே, பை பாய். ஜாமெலாம் வண்டியில் ஏற்றியாச்சு. ஏலா கமான், லெட்ஸ் கோ. No, إذا هذا أغراض في لحم كله. இப்போ நம்ம வந்து கைரான் சிட்டி நம்ம போயிட்டுருக்குறோம். இது வந்து 40 நம்பர் ரோடு குவைத்திலேயே. இது வந்து இந்த ரோட்லேயே நேராக போனோம்னு சொன்னாக்க மலிக்குல் ஃபஹத் இந்த ரோடு பேர். ஆமாம், 40 நம்பர் ரோடு. குவைத்தில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் கைரான் சிட்டிக்கு நேராக போகிறது. அந்த கைரான் சிட்டியை தாண்டி போனால் தான் சவுதி பார்ட்ரு. அந்த சவுதி பார்டரில் நம்ம என்ட்ரு ஆகி உள்ளுக்குள்ளே ரைட் சைடு போனோம்னா ரியாத்து, லெஃப்ட் சைடு பஹ்ரைன் நாட்டுக்கு போகலாம். பஹ்ரைன் நாட்டுக்கு கடல் மார்க்கமாக போகலாம். அதாவது இங்கேருந்து குவைத் சிட்டிலேருந்து 4 ஹவர். ஆமாம், கடல் மார்க்கமாக 4 கிலோமீட்டரு பாலம் போட்டிருக்கிறாங்க. ஆமாம். ரெண்டாவது சவுதிக்கு ரியாத் சிட்டிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து போகலாம். அங்கேருந்து சிட்டி கைரான் சிட்டிலேருந்து 4 ஹவருக்குள்ளே போயிடலாம் ரியாத் சிட்டிக்கு. ஆமாம், ஸ்பீடு உங்களோட வண்டியோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இப்போ 40 நம்பர் ரோட்டில் நம்ம நேராக போனோம்னு சொன்னாக்கா இடையில மற்ற இந்த வஃப்ரா இந்த மாதிரிலாம் இடங்கள்லாம் வரும். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வண்டிகள் வந்து நான் ஸ்பீடு 110, 120 தான் போயிட்டுருக்கேன். ஏன்னு கேட்டாக்க இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கரமாக இருக்கும் குவைத்தில். ஆமாம், டெலிஃபோன் கையில் பிடிச்சிக்கிட்டு டிரைவிங் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கூட இப்போ பாருங்கள், எனக்கு டெலிஃபோன் பிடிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் மங்களா தெரியும், சாரி, மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல் இது காட்டுறேன். இப்படி தான் இதில் தான் நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 40 நம்பர் ரோட்லேருந்து நம்ம வந்து இங்கேருந்து சவுதி ரியாத்துக்கு போகணும். ஒன்லி 4 ஹவருக்குள்ளே போயிடலாம். 4 ஹவருக்குள்ளே போகலாம். அதுக்கு இடையில அந்த சவுதி ரைட் சைடு இப்படியும் இங்கிட்டு பஹ்ரைனுக்கு 4 ஹவர் தான் சொல்கிறாங்க. ஆமாம், மொத்தம் 3 பார்டர் இருக்குது. குவைத்து, சவுதி, பஹ்ரைன். ஆமாம், பஹ்ரைனில் வந்து கடல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கடல்லே பாலம் போட்டிருக்காங்க. கடலுக்கு மேலே. எஸ், அதில் போகலாம். ஆமாம், ஃப்ளைட்டில் பெரும்பாலும் போகலாம். பெரும்பாலும் இங்கே எல்லாம் வந்து காரில் போவாங்க. காரில் போயிட்டாங்க 4 ஹவருக்குள்ளே இங்கே ரீச் ஆகிடலாம். பஹ்ரைன் அதே மாதிரி சவுதி. எஸ், சவுதிலையும் அதே மாதிரி தான். நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஃபாஹில் அஹ்மதி. நம்ம ஃபாஹில் கிட்ட நம்ம ரீச் ஆகிருக்கோம். இதுதான் அது ஃபாஹில் ஏரியா. அங்கிட்ட எல்லாம் இந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஏரியா கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். ரைட், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லைட் எல்லாம் எரியுது பாருங்கள். அந்த சைடு வந்து எல்லாம் பெட்ரோலியம். அங்கிட்ட இருந்து எல்லா நாட்டுக்கும் வந்து இது வந்து சப்ளை பண்ணுறது தான் அந்த ஏரியா. ராத்திரியில் ஜெகஜோதியாக இருக்குல்ல. இதே நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து மேலேன்னு பார்த்தீங்கன்னாக்க செம்மையாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே லைட்டெல்லாம் அள்ளி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், இதுதான் குவைத்துங்கிறது. இந்த மாதிரி இந்த ஷாலை ரோட்லேருந்து இங்கே இந்த வஃப்ராக் இந்த ரோடு அப்படியே வஃப்ராக் போகும். வஃப்ராக் போச்சுன்னு சொன்னாக்கா இது வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். இந்த மாதிரி வஃப்ராக் ரோடு போட்டிருக்கேன். வஃப்ராக் போகுது இந்த ரோடு. நான் வீடியோ கிளிப்ஸ் தனியாக அதுக்கு போடுறேன் வஃப்ராவை பற்றி. ஆமாம், அது ஒரு எங்களுக்கு வஃப்ரா இருக்குது, எங்கள் பாஸுக்கு வஃப்ரா இருக்குது. நான் அந்த இதுக்கு போயிட்டு அந்த இதுக்கு போடுறேன். அது வஃப்ராக்கு பெரிய ரோடு. அப்படியே நேராக ஒன்று போயிட்டே இருக்கணும். இன்னும் வரவில்லை. எப்படி ஒரு 20 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மக்களே, சாலைக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம சாலை பாருங்கள்.
நம்ம மஞ்சித் பாய் சாமான இறக்கிட்டாரு. ஆமாம், தேங்க்யூ ஜூலி. புட் த மை ஒன் எக் பேக். ஓகே, வாங்க கொஞ்சம் கடலை பார்ப்போம். இருட்டாக இருக்குது, இன்னும் தெரியாது, இருந்தாலும் தெரியுற வரையும் காட்டுறேன். இதுதான் நம்ம ஷாலையோடைய கடல் கரை. ஆமாம், தண்ணி ரொம்ப ஆழத்தில் கிடக்குது பாருங்கள். லீவ்ஸ் செம்மையாக இருக்குல்ல ராத்திரி. இதெல்லாம் கடல் தான், தண்ணி ரொம்ப ஆழத்தில் கிடக்கு. உங்களுக்கு நாளை காலையில் இதை நான் காட்டுவேன். ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு போவோம் ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு. ஜெயஜோதியாக இருக்குல்ல வீஸு. இதுதான் நம்ம ஷாலு. ஒருத்தவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நம்ம ஃபேமிலிகளுக்கு. ஆமாம், ஜாமான் இறக்கியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போவோம். ஆமாம், நமக்கு ரூமு வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க டிரைவர்ஸ்களுக்கு வந்தாக்கா தங்குறதுக்கு. டிரைவர் இங்கே வர்றவங்க, மற்ற டிரைவர்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே மேலே ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் ஏசியோட பாருங்கள், ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நான் மட்டும் தான் வந்துருக்கிறேன். என்ன மக்களா, ஓகே வந்தாச்சு, சாலைக்கு வந்தாச்சு. இப்போ நாளை காலையில் தான் கடல் கரைக்கு போகிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் போடுறேன். அது வரையும் உங்கள் சேட்டை பிடிச்சவங்க இருங்க. நாளை காலையில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். குட் மார்னிங் மக்களே. நான் உங்கள் சேட்டை பிடிச்சவன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி காலையில் மார்னிங் வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் நேற்று கடற்கரையை பார்க்க ரசிக்க போகலாமா? ரெடியாக நீங்கள்? காலையோட ஒரு கப் காப்பியோட ஆரம்பிச்சிடும் குதூகலமாக. கமான் லெட்ஸ் கோ. அப்படியே கடலோட அழகை ரசிக்கணும்னாக்கா அப்படியே மெதுவாக போகணும். இந்த வழியாக போயிட்டு மெதுவாக அப்படியே பார்க்க வேண்டும். ஆஹா, என்ன மாதிரி இருக்கு! என்ன இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. பாருங்கள், நேற்று எவ்வளோ தூரத்தில் கிடந்துச்சு தண்ணி, இன்னைக்கு பாருங்கள். அடாடாடாடாடா பாருங்கள். அரபிக்கடலில் அலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப ஆர்ப்பரிக்குது. குவைத்தில் இருக்கிறவங்க இந்த கைரான் சிட்டிக்கு வந்து இந்த கடலில் குளிக்காமல் போயிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து ஏதோ காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது கடலில். தாங்க குவைத்தில் உள்ள கைரான் சிட்டி கடற்கரை. சூப்பராக இருக்கா? இங்கே ஒரு வீடு சாலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் சூரியன் சூப்பராக இருக்குல்ல? குளிக்கலான்னு வந்தேன். உக்கிரமாக அலை வருது. அதனால கொஞ்சம் சாயந்தரம் நேரத்தில் குளிப்போம். அப்படி இல்லையா நாளைக்கு தான் சரி வரும்னு நினைக்கிறேன். ஒரு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். பாருங்க.
நான் வந்து எப்படியும் கடலில் இன்றைக்கி குளிக்கணும்னு தான் போனேன். ஆனால் இன்றைக்கி அலை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா, அரபிக் கடலில் அலையே இருக்காது. ஆண்டாக்கா இன்றைக்கி ரொம்ப அலை ரொம்ப ஓவராக இருக்குது. அதனால் குளிக்கிறதுக்கு உகந்ததில்லை இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா. 2வது கேமரா, டெலிஃபோன் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த ஷாலைன்னு சொன்னாக்கா அரபியில் ஷாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சிட்டிலேருந்து கைரான் சிட்டி 75 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டரில் இருக்குது, சவுதி பார்டரில். அதுக்கு இடையில பினைதர், ஜுலேயா அந்த மாதிரி இருக்குது. அந்த ஜுலேயா தாண்டி அங்கிட்டு பினைதருங்கிறது தான் எங்களுடைய இந்த கெஸ்ட் ஹவுஸு ஷாலைங்கிறது. குவைத்தில் இருக்கிற எல்லா டிரைவர்களுக்கும் தெரியும் இந்த ஷாலைங்கிறது என்னண்டு. அரபியில் ஷாலைன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸு, இந்த கடற்கரையில் வீடு இப்படி தான் நம்ம சொல்லுவோம் தமிழில். உங்களுக்கு அது வேறு எதுவும் பேர் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நேற்று ராத்திரி வந்தோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் கிளம்பிடுவோம். ஏண்டாக்கா ஞாயிற்றுக்கிழமை இங்கே கவர்மெண்ட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிரும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் லீவு, ஆனால் அரபு நாட்டில் கிடையாது. அதே மாதிரி துபாயில் ஞாயிற்றுக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை வேலை இருக்குது துபாயில். அதான் அரபு நாடு தான், ஆனால் அங்கே சட்டத்திட்டம் வேறு மாற்றி வச்சுருக்குறாங்க. இந்த ஷாலைன்னு சொன்னேன்ல, இந்த ஷாலைன்னு சொல்கிறது ஒரு குடும்பத்துக்கும் அப்போ கொடுத்தது இந்த ஏரியாவில். அப்போ ஆனால் வந்து நான் வந்த புதுசாக சொன்னாக்க இப்போ நான் காட்டினேன் உங்களுக்கு பில்டிங்கு. அந்த பில்டிங்கெலாம் அப்போ அப்படி கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டாஸ் ஓடு வச்சு தான் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. காலப்போக்கில் அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில்டிங்காக எல்லாம் மாற்றிட்டாங்க. எத்தனை ஃபேமிலி இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு பில்டிங் வீடு வருவாங்க. அந்த வீக்கெண்டில் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கடலில் குளிச்சுட்டு அப்படியே இங்கே ஃபன் பண்ணிட்டு கிளம்பி 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க அவங்கவுங்க எங்கே அவங்களோட வீட்டுக்கு, சிட்டியில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு. அதே மாதிரி தான் நான் நேற்றும் அது மாதிரி தான் வந்தேன். ஆனால் நான் காலையில் கடலுக்கு நான் ஆசையாக போனேன் குளிக்கிறேன்ட்டு, கிடைக்கல. சரி, சான்ஸ் இல்லை. இருந்தாலும் மறுபடியும் நான் முயற்சி பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த கடற்கரையில் குளிக்கிறத நான் கட்டாயம் நான் போடுவேன். எதிர்பாருங்க. நான் உங்கள் சேட்டை பிடிச்சவன். நீங்கள் என் கூட சேர்ந்துடுங்க, சேட்டை பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஆதரவு தாங்க. மேலும் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ. குட் மார்னிங். ஹேவ் நைஸ் டே.